பெருமானாரே, நீங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விடுவீர்களா? மீண்டும் உங்களை பார்க்க முடியாதா? நாங்கள் உங்களை இழந்து நாங்கள் எங்களால் எப்படி இருக்க முடியும்? உங்களை பிரிந்து எங்களால் எப்படி இருக்க முடியும் என்று மீண்டும் பெருமானார் தன்னுடைய வஃபாத்துடைய செய்தியை சொன்ன போது ஒட்டுமொத்த குடும்பமும் கவலையில் ஆழ்ந்தார். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடை என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் அலி குளிப்பாட்டினாங்கன்னு சொல்லி அவர் ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு வரிக்குள் இருக்கக்கூடிய எத்தனை அர்த்தங்கள் உள்ளே புதிந்திருக்கின்றன, எவ்வளவு நிகழ்வுகள் உள்ளே இருக்கின்றன, எவ்வளவு கவலைகள் உள்ளே இருக்கின்றன, எவ்வளவு வேதனைகள் இருக்கின்றன. நாங்கள் பெருமானாரை விட்டு பிரிந்து இந்த உலகத்தில் வாழ்வதனால் எங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? சரியான பெருமக்களே, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை தான் அல்லாஹ் திருமறையில் குர்ஆன் சொல்லுவான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாயகமே, உங்களை ரஹ்மத்தாக அருட்கொடையாகத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். நாயகம் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது. நாயகம் இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வ நிஹாயா அப்படிங்கிற கிதாபில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஆனால் இது பலகீனமானதாக இருந்தாலும் கூட கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்று சொல்லிவிட்டு குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ஆதம் நபியை படைத்தான். படைத்து முடித்து அவர்களுடைய உடலில் ரூகை ஊதினான். ரூகை ஊதியதற்கு பின்பதாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் விழித்து பார்த்த முதல் பார்வை அல்லாஹ்வுடைய அரிஷ். அல்லாஹ்வுடைய அரிஷை விழித்து பார்க்கிறார்கள். அந்த அரிஷில் எழுதப்பட்டிருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்கிற அந்த திருக்கலிமா எழுதப்பட்டிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு? ஏன்னா இன்னும் உலகமெல்லாம் படைக்கல, ஆதம் நபியை மட்டும்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த உலகம்னு ஒன்று இல்லை, எந்த ரசூல்மார்களும் இல்லை, யாரும் இல்லை. எதுவுமே இல்லாமல் என்னையை மட்டுமே படைத்திருக்கக்கூடிய நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அதுவும் உன்னுடைய அரிஷில் பதிய வைத்திருக்கிறாயே, அந்த முஹம்மது யார்? அல்லாஹ் சொன்னானா, ஆதமே அலைஹிஸ்ஸலாம், உங்களை படைச்சதே அந்த முஹம்மது இந்த உலகத்துக்கு வரணும்னு தான். உங்களை படைச்சது அந்த முஹம்மதை இந்த துன்யாவிற்கு கொண்டு வர வேண்டும், இப்படி ஒரு துன்யாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் உண்மை படைத்தமே தவிர உங்களை மட்டும் படைச்சிட்டு விட்டுறதுக்காக அல்ல. பின்னால் வரக்கூடிய அந்த இறுதி தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நான் படைத்தேன் என்று அல்லாஹ் ஆதம் நபியிடம் சொன்னதாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். அந்த ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா உலகத்துக்குமே ரஹ்மத்து, எல்லாருக்குமே ரஹ்மத்து. சின்ன பிள்ளையிலிருந்து, பிறக்கும் குழந்தையிலிருந்து, வாலிபரிலிருந்து வயோதிகம் வரையிலும், மரணித்ததற்கு பின்னால் வரையிலும் ரஹ்மத்து தான். பெண்கள் என்று சொன்னாலே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அறியாமை காலம். பெண் பிள்ளை பிறந்தது என்று சொன்னாலே முகத்தை சுளிக்கக்கூடிய காலம்.
ஆனால் அந்த பெண் பிள்ளைகளை அல்லாஹ் திருமறையில் குர்ஆனில் சொல்லும்போது வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. அந்த காலம் எப்படிப்பட்ட மௌட்டிக காலம் என்று சொன்னால், ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற சுப செய்தி அல்லாஹ் சொல்லுவது புஷ்ஷிர, சுப செய்தி, நற்செய்தியை சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவருடைய முகம் கவலையால் கருத்து விடுகிறது. எனக்கு ஏன் பெண் குழந்தை பிறக்க வேண்டும், வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலத்தில், கவலையுற்ற அந்த காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகுக்கே சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி. ஆண் ஜனங்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண் மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீ ஆண் மகனா, நீ இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளு. கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் தன்னுடைய மனைவிட்ட நல்ல பேர் எடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். வெளியில 1000 பட்டங்களை வாங்கலாம், அது சமயங்கள்ல காசு கொடுத்தும் கிடைக்கும், வேற ஏதாவது துன்யாவுடைய அடிப்படையை வைத்து சொல்லுவாங்க. பெரிய குடைவல்லல் வெளியில வாங்கிடலாம், மனுஷன் இருந்தா அவனை மாதிரிதான் இருக்கணும், வாழ்ந்துடலாம், வாங்கிடலாம். அஜர்தா இவரை மாதிரிதான் இருக்கணும், வாங்கிடலாம். ஆனா இதுவெல்லாம் நீ சிறந்தவன் என்பதற்கு அடையாளம் இல்லை. எங்கே நல்லவன் வாங்கினா நீ சிறந்தவன்? நீ உலகில் பல்லாயிரக்கணக்கான பட்டங்களை வீட்டை விட்டு வெளியில் வாங்கினாலும் உன்னுடைய மனைவி நீ சரியில்லை என்று சொன்னால் அத்தனை பட்டங்களும் உனக்கு வீண், அத்தனை பதவிகளும் உனக்கு வீணானது. நீ உலகில் எதுவுமே வாங்கவில்லை, உன்னுடைய மனைவி என்னுடைய கணவன் சிறந்தவன் என்று உள்ளம் திறந்து சொல்லுகிறாள் என்று சொன்னால் நீ சிறந்தவன். அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ரஹ்மத்தா வந்திருக்கிறாங்க. வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய அந்த பெண்களிடத்திலிருந்து நீங்கள் நல்ல பேரை வாங்குன்னு சொல்லி அந்த பெண்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறாங்க. பெண்கள் தாங்க தாயா வர்றாங்க, தாரமா வர்றாங்க, சகோதரிகளா வர்றாங்க. இந்த 3 கேட்டகரிக்கும் ரசூலுல்லாஹ் சிறப்பை சொன்னாங்க. தாய், அந்த தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரே வரியில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும். சுவனம் என்பது நீங்கள் வேறெங்கும் சென்று தேட வேண்டியதில்லை, அது உங்களுடைய தாயினுடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறது. தாய்க்கு பணிவிடை செய், நீ சுவனத்தை பெற்றுக் கொள்வாய். தாயினுடைய அன்பை பெற்றுக்கொள், நீ நல்ல மனிதனாக மாறுவாய். யாருக்குமே சொல்லாத சிறப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கு சொன்னார்கள். எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை மன மகிழ்ச்சியாக பார்க்கிறார்களோ, ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் சேர்த்து, எந்த ஒரு பிள்ளை பெற்றோரை சந்தோஷத்தோடு முகத்தை பார்க்கிறானோ அவருக்கு ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது போன்ற நற்செய்திகள் சொல்லி அன்றோடு நிற்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரையிலும் அந்த சிறப்புகள் தொடரும். அவர்கள் ரஹ்மத்தாகவே இருக்கிறார்கள். வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த சமுதாயத்தை உச்சியில் வைத்து நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல பெயரை பெறுங்கள். அப்பதான் நீங்க சிறந்தவங்க சொல்லி பெண்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார். வேலை செய்யக்கூடிய கூலியாளுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி ரஹ்மத்தாக இருந்தார்கள்.
அவர்களை அடிமை போன்று வேலையை மட்டும் வாங்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கும் வழி இருக்கிறது, அவர்களுக்கும் இதயம் இருக்கிறது. அவர்களையும் உங்களுடைய சகோதரனாக பாருங்கள். அழத்துல் அஜீர, கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வேலையாளுடைய உயர்வை சிந்துவதற்கு முன்பதாக இந்த வரியை சொல்லலன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்தில் பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இருக்காது. வியர்வை உணர்வதற்கு முன்பதாக உங்களுடைய அந்த ஊதியத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி முசாஃபா பண்ணுனா அந்த கரம் உழைத்து உழைத்து உரமேறிய கரம். அது சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னார். உழைத்து வேலை பார்த்ததற்குண்டான அந்த அடையாளங்கள் காய்ச்சி போயிருந்தது. கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பாளினுடைய அந்த கரத்தை தனது முகத்தில் ஒத்திக் கொண்டார்கள். பெருமானார் அவருடைய கரத்தை ஒத்திக் கொள்ளுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ், வாய்ப்பு கிடைக்காதா என்று உலகமே ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சாதாரண அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியுடைய கரத்தை பெருமானார் கன்னத்தில் வைத்து ஒத்திக் கொண்டு சொன்னார்கள், அல் காசிபு ஹபீபுல்லாஹ், உழைப்பாளி அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அவருடைய கரத்தை தொட்டு விட மாட்டோமா? அவர்களிடத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து விட மாட்டோமா? அவர்களை நேருக்கு நேராக அமர்ந்து பார்த்து விட மாட்டோமா? இப்படியெல்லாம் பலரும் எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஒரு உழைப்பாளருடைய கரத்தை பெருமானார் விரும்பி, சில நேரங்களில் நீங்கள் அரசியல்வாதிகளை பார்த்திருப்பீர்கள், மேடைகளில் பொது இடங்களில் 4 பேருக்கு காமிப்பதற்காக சில காரியங்களை செய்வார்கள். அதுபோன்றல்ல, மனம் திறந்து பெருமானார் அவருடைய கரத்தை முத்தமிட்டு சொன்னார்கள், அல் காசிபு ஹபீபுல்லாஹ், உழைப்பாளி அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொன்னார்கள். சாதாரண மஸ்தூரிக்கு, கூலி வேலை செய்வதற்கு ரசூலுல்லாஹ் எப்படி ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள். உறவுகளிடத்தில் பழகினவர்களுக்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாகத்தான் இருந்தார்கள். கதீஜா அம்மையாருடைய வஃபாத்திற்கு பின்னால் அந்த கதீஜா அம்மையார் ஹயாத்தாக இருக்கும்போது நாயகத்துடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. கதீஜா நாயகனுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஒரு நேரத்தில் நாயகத்தில் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது முதிர்ந்தவள் ஆயிட்டாங்க. வந்து அந்த மூதாட்டிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த தோளில் இருக்கக்கூடிய துண்டை விரிப்பை எடுத்து விரித்து, இதன் மீது நீங்கள் அமருங்கள் என்று சொல்லுகிறார்கள். எண்ணி பார்க்கிறோம், பெருமானார் அவர்களுடைய அந்த ஆடையை நாம் ஒரு முறையேனும் தொட்டுவிட மாட்டோமா? ஏங்கிய சஹாபாக்கள் பலர். ஏன் என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் நாயகத்துடைய அந்த ஆடையத்தான் எனக்கு கஃன் துணியாக போர்த்த வேண்டும் என்று சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அத்தகைய முபாரக்கான தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய அந்த அங்கியை விரிப்பை விரித்து அதில் உட்கார சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வயது முதிர்ந்த மூதாட்டிக்காக உங்களுடைய முபாரக்கான துண்டை விரித்து அதன் மீது அமரச் செய்வதா? உங்களுக்கு உலகமே விரிப்பு விரிக்க காத்து கொண்டிருக்கிறது. உயர்தரமான விரிப்புகளை விரித்து அதன் மீது உங்களை அமரச் சொல்லும் போது உங்களுடைய முபாரக்கான விரிப்பை விரித்து நீங்கள் இந்த மௌதாட்டியை அமரச் செய்வதற்குரிய இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, ஒண்ணும் இல்லை,
நானும் ஹதீஜாவும் இருக்கக்கூடிய காலத்தில் எங்கள்கிட்ட வந்து போய் பழகிக்கிட்டு இருந்த அந்த அம்மா இன்னைக்கு ஹதீஜா அவங்க இல்லை, ஹதீஜாவுடைய தோழி தான் இந்த அம்மா, இன்னைக்கு ஹதீஜா இல்லை. இருந்தாலும் அந்த பழைய நட்புகளை, பழைய உறவுகளை நாம் உதறி தள்ளிவிட